தேங்காய் பால் பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தா கூட இதை குடிப்பாங்க. வீட்டுல அடிக்கடி செஞ்சு எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இதை கட் பண்ணியோ துருவியோ முதல்ல மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய், 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்துட்டு பால் எடுத்துக்கலாம். இது நான் வந்து 3 தடவை பால் எடுக்க போறேன். மொத்தமா நான் காமிச்ச டம்ளர்ல 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. தண்ணி நிறைய ஊத்தி மிக்சியில அரைக்கும் போது அரைப்படாதுங்க தேங்காய், அதனால கம்மியா ஊத்தி அரைச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி ஒரே பாத்திரத்திலேயே நம்ம எடுக்கிற பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சுக்கு பீஸா இருந்ததுன்னா நீங்க தேங்காய் கூடயே அந்த சுக்கு பீஸையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. என்கிட்ட பொடி இருக்கு, அதனால நான் கடைசியில தான் சேர்க்க போறேன். கண்டிப்பா வாரத்துல ஒரு தடவையாவது வீட்டுல இதை செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே. அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இது தேங்காய் பால் எடுக்க கஷ்டப்பட்டுட்டு நம்ம இதை செய்யறதே இல்ல. சிரமம் பார்க்காம இதை அடிக்கடி வீட்டுல செய்யலாமேங்க. நான் சூப் வடிகட்டுறதுலதான் பால் வடிச்சு எடுத்திருக்கேன், அதனால சக்கை இருக்கும். சோ சன்னமா ஓட்டை இருக்க வடிகட்டியில இன்னொரு தடவை வடிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க ஒரு துணியில வடிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்கை வராதுங்க. அரை மூடி தேங்காய்க்கு 3/4 டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்திருக்காங்க. நீங்க வெல்லம் கூட எடுத்துக்கலாம், இதே அளவு எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சுக்குத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன்ல சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. கருப்பட்டி நல்லா கரைஞ்சா மட்டும் போதுங்க. இப்ப அந்த தேங்காய் பால் இருக்க பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு சிம்ல வச்சுக்கோங்க. இந்த கருப்பட்டி கரைச்சு வச்சதை வடிகட்டி இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சு சூடு மட்டும்தாங்க ஆகணும். சூடானதுமே ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு திரிஞ்சு வந்துருங்க, வெல்லமும் தேங்காய் பாலும் திரிஞ்சு வந்துரும். அதனால சூடானதுமே ஆஃப் பண்ணிட்டு சூடாவே சர்வ் பண்ணுங்க. இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு குடிக்கலாங்க. ரொம்ப கெட்டியா இருந்தா குடிக்கிறதுக்கு மதமதான் இருக்கும், ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தா சலசலன்னு இருக்குங்க. நான் சொன்ன தண்ணி அளவு அரை மூடிக்கு கரெக்டா இருக்குங்க.